ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் கடைசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பானது எங்கெங்கு என்ன கிழமையில் அமையுது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மீனராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியில் புரட்டாத்தி 4ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சம ஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் கவலை, வீண் வாக்குவாதங்கள் ஆகியவற்றை அகலப்போகுது. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. மேலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். மேலும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பயணம் மூலமாக வியாபாரம், தொழிலில் விரிவாக்கமும் கிடைக்கும். பழைய பாக்குகள் வசூலாகும். நிதி நிலைமையை உயரக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க செயல்திறமை மூலமாக கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடித்து பாராட்டப்படுவாங்க. மேலும் கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை உண்டாகும். வீட்டில் சுப காரியம் நல்லபடியாக நடக்கும். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. அதே போல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டாகும். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. மேலும் விளையாட்டுகளில் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம தெய்வத்தை வணங்கி வர வழிபட எல்லா நன்மைகளும் பிறக்கும். பணவரத்து கூடும். கடன் பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ மீன ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாருங்க. மேலும் மீன ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் அடையட்டும். மேலும் பொருளாதார வசதி ஓரளவு நன்றாகவே உங்களுக்கு இந்த காலகட்டமானது இருக்கக்கூடும். செலவுகள் கட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும். உறவினர்களோடு பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மீன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது. இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். மேலும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. இன்னும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காணப்படும். அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 2, 5, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5, வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பார்வையால் பலன்களில் அள்ளித்தரக்கூடிய குரு பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் மீன ராசி அன்பர்கள். மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் அமர்றாரு. இதனால்
பந்தய குதிரைகளைப் போல் பரபரப்பாக செயல்படுவீங்க. மேலும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தியை பெருக்குவீங்க. தனியார் துறை ஊழியர்களுக்கு திறமையை காட்டி முதலாளிகளின் பாராட்டை பெறுவார்கள். மேலும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் புதிய தொழிலுக்கு உத்வேகம் கொடுக்கும். மேலும் வெளியூர் வட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வந்து 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் விடாத முயற்சியால் வியாபாரத்தில் முதல் இடத்தை பெறுவீங்க. மேலும் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த சிக்கல்களை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீங்க. சகோதரியின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. மேலும் தாய் தந்தையார் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவீங்க. அதே போல் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் இன்னும் சிலருக்கு நல்லது செய்வீங்க. ஆனாலுமே அந்த நன்றியை அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டாங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவதூறுகளை சுமக்க வேண்டிய நிலை உருவாகக்கூடும். மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் இரும்பு உலோக பொருள் வியாபாரம் அமோகமான லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். மேலும் உணவக தொழிலில் சிறப்பாக நடக்கும். மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 1வது வீட்டில் அமர போகிறாரு. இதனால் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகும். மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகம் காட்டுவீங்க. மேலும் அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்திலும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. போல மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டத்தின் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிய வாரமாகவும் நாட்களாகவும் இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே இருக்க போகுது. புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்பட போகுது. சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற்றுவதால் குதூகலமாயிருப்பீங்க. அனுபவம் பூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் கிடைக்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு அதிகரிப்பது போல் செலவுகளும் கூடும். ஆழ்ந்த மனக்கவலை அன்பு மனைவியின் அரவணைப்பால் குறையும். குழந்தைகளின் சேட்டை செயல்பாடு கண்டு உங்கள் முகத்தில் புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. வியாபார விரிவாக்கத்தால் கிடைக்கும் லாபம் சிறப்பானதாக இருக்கக்கூடும். நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். போதுமான தனவரவு இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். மேலும் அன்புமிக்க பெண்களால் ஆனந்தம் பெருகும். நவீன காலத்துக்கு ஏற்றாற் போல புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் பார்ப்பீங்க. மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் எதற்கும் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகியே இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டியும் பெறும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். வீண் செலவுகளை குறைத்து பணத்தை சேமித்து வைப்பது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. மேலும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். நல்லவர்களுடனான தொடர்பால் மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையக்கூடும். இன்னும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்பட போகுது. மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வணங்கணும், மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மீன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.